Realme அவங்களோட Narzo சீரிஸில் இப்போ புதுசாக Narzo 90 அண்ட் 90X அப்படிங்கிற 2 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த Realme Narzo 90 எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் Narzo 90ல் கொஞ்சம் இந்த ஐஃபோன் மாதிரி டிசைன் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Realme 15Tயில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே டெக்ஸ்சர் பேட்டர்ன்ஸும் சரி, இங்கே கலர் பேட்டர்ன்ஸும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக சொல்லணும் அப்படின்னா இது ஐஃபோனை ஃபஸ்ட் காப்பி எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் இங்கே இருக்குது. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Narzo 90யோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.57 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் HD+ ரெசல்யூஷன் இருக்குது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே மூலமாக உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே டச் சாம்பிளிங் ரேட் உங்களுக்கு 240 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும். அண்ட் இந்த டிஸ்பிளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது டைரக்ட் சன்லைட்டில் கூட உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இதுக்கு காரணம் இதில் 1400 நிட்ஸ் வரைக்கும் போகக்கூடிய பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் நீங்கள் பெருசாக கவலை பண்ண அவசியம் கிடையாது. அண்ட் அடிஷ்னலாக நீங்கள் மீடியா கன்சம்ஷன் நீங்கள் வீடியோஸ் ப்ளே பண்ணுறதுக்குலாம் எங்கே பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கே 100%க்கான DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் HDR வீடியோஸ் பார்க்குறீங்க, அது யூடியூப்லேயே இருக்கலாம், இல்லை அமேசானாக இருக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கலாம். அண்ட் இந்த பேனல் அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணும். அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு 100%க்கான sRGB கலர் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கான ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTekோட Dimensity 6400 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இவங்க மென்ஷன் பண்ணுறது 6400 மேக்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. லைட்டாக ஓவர் கிளாக் பண்ண வெர்ஷன் தான் இது. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு என்ட்ரி லெவலுக்கும் ஒரு மிட் ரேஞ்சுக்கும் நடுவில் உள்ள ப்ராசஸர். ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்தவித ப்ராப்ளம்ஸும் இருக்காது. கேஷுவல் கேமிங்னாலும் தாராளமாக அந்த ப்ராசஸர் போதுமானதாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு BGMA லவர், இல்லை PUBG நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணணும், 90 FPS ப்ளே பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. இது அதில் பண்ண முடியாது. கேஷுவலாக ப்ளே பண்ணிங்கன்னா தாராளமாக அது சூட் ஆகும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8 GB வரைக்கும் LPDDR4X RAM ஆப்ஷனும் அண்ட் 120 GB வரைக்கும் UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜ் இன்னும் பெட்டராக கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் இப்போ இருக்க RAM ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது ஓகே தான். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர். இந்த ஷூட்டருக்கு உங்களுக்கு f1.8 ப்ரைமரி அப்பேச்சர் கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி சென்சார் எப்பவும் போல் தேவையான சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே பெரிய பேட்டரி 7000 mAhக்கான பெரிய பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 60 வாட்ஸ்க்கான ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஃபோன் இன்னுமே டியூரபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக IP66, IP68 அண்ட் IP69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கூடவே கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் டியூவல் பேண்ட் Wi-Fi, ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 இருக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு 5G சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7.79 mm திக்னஸ் தான் 7000 mAh கொடுத்துருந்தாலும் அண்ட் வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 183 கிராம்ஸ் தான் வரும் ஓவரால் வெயிட். இவ்வளோ நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே Android 15 தான் இன்னுமே கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் 16 கொடுத்துருக்கலாம். இதுக்கு மேலே ரியல்மியோட ஓன் யூஐயான Realme UI 6.0 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் பேஸ் வேரியண்ட், அதாவது 6GB RAM 120GB வேரியண்ட் உங்களுக்கு 16,999க்கும் அண்ட் 8GB RAM 120GB வேரியண்ட் உங்களுக்கு 18,499க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காம்பனன்ட்ஸ் ப்ரைஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆனதுனால வேறு வழியே இல்லாமல் எல்லா ஃபோன்ஸும் ரேட் ஏற தான் போகுது. அப்படி பார்க்கும்போது இந்த 16,999க்கு இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இதே ஃபோனை தான் உங்களுக்கு Realme 15Tன்னு சொல்லிட்டு 8GB ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.